गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கேபேஜ் பக்கோடா ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கேபேஜ் பக்கோடா பண்றதுக்கு ஒரு 300 கிராம் இருக்கிற மாதிரி கேபேஜ் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஸோ இது ஒன்றும் குவான்டிட்டிலாம் கிடையாது நான் ஒரு 3 பேருக்கு பண்ண போகிறேன் ஸோ வந்து 300 கிராம் கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ வந்து பக்கோடா பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீளமாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரப்பொடி நல்லா காரம் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கோரியாண்டர் பவுடர் அதாவது வெறும் தனியா வறுத்து பொடி பண்ணினது அது ஒரு குட்டி டீஸ்பூனால ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சால்ட்டு கண்டிட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க சால்ட்டு வேணா அப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பெருங்காயம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது பெருங்காயம் போடுவோம் இல்லையா ஸோ கொஞ்சம் பெருங்காய பொடி நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அதாவது ஹோம்மேட் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கேபேஜ் வந்து பொதுவாக தண்ணி விட்டுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஃபஸ்ட்டு போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிறோம் இந்த போட்டிருந்த உப்பு காரம் அந்த மசாலா அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுண்டாச்சு இது பாருங்கள் இப்போ இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா அப்படியே பிளெண்ட் ஆகி தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சுக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேபேஜ் பக்கோடாக்கு நம்ம தண்ணியே விடக்கூடாது மாவுக்கு வேணும்னா சொட்டு விட்டுக்கலாம் அது கூட வந்து விடக்கூடாது இந்த இருக்கிற தண்ணியிலேயே நம்ம பண்ணிட்டோம்னா பக்கோடா வந்து எண்ணெய் குடிக்காது ஸோ இதில் கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் 1 2 3 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னா நம்ம திரும்ப போட்டுக்கலாம் அளவு பார்த்துன்ட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு விரட்டு அரிசி மாவு நார்மல் அரிசி மாவு இருக்கும் இல்லையா அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய ஸ்பூனால் இது 4 அது 2 கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன்னா அதில் பாதி அரிசி மாவு 2 ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இழுத்துட்டு பிசைய போகிறோம் ஸோ இதில் தண்ணி விடாமல் நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இதுவே நல்லா தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா இழுத்து கலந்து பிசைஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த அரிசி மாவையும் கடலை மாவையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது பாருங்கோ எவ்வளோ சாஃப்டாக வந்துடுதுன்னு இதில் தண்ணியே ஊற்ற வேண்டாம் ரொம்ப உதிராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரே 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு இது கரெக்டாகவே இருக்குது அதனால் இப்போ ஆல்ரெடி பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெயிலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இந்த சுட்ட எண்ணெய் எடுத்து இந்த மாவில் விட்டுக்க போகிறேன் எதுக்காக இந்த சுட்ட எண்ணெய் விட்டுறோம்னா இது நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஸோ எண்ணெய் விட்டுண்டு நல்லா கலந்துக்க போகிறோம் எண்ணெய் காயட்டும் நான் இப்போது பொரிச்சு காமிக்கிறேன் இப்போது மாவு ரெடி ஆகிடுத்து எண்ணெயும் காஞ்சிருக்கு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுண்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டிண்டு இப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும் குட்டி குட்டியாக வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் உதுத்தும் போடலாம் இப்படியும் போடலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் யாராவது ஆற்றுக்கு கெஸ்ட்டு வந்துட்டா அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம் உங்களுக்கு இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை புதினா வந்து ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி மட்டுமே போடும் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் பட் புதினா போட்டுருந்தோம்னா ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் சிம்மில் வச்சுருந்து வேக விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும்
பெருசாக வச்சோம் அப்படின்னா வெளியில் வேகும், உள்ளே வேகாது. ஸோ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்திருக்கு, மெதுவாக இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா வெந்த ஒன்று திருப்பினோன்னா உடையாமல் சூப்பராக வரும். நல்லா கோல்டன் கலரில் ஆகட்டும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இது இப்போ நல்லா வெந்து மெதுவாக அந்த பபிள்ஸ் அடங்க ஆரம்பிச்சிருது பாருங்க. இது உள்ளேயும் வெந்துருக்கு நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக. உங்களுக்கு உதுத்து வேணும் அப்படின்னா நீங்கள் உதுத்து கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்பொழுது சப்போஸ் பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிட்டே அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பால்ஸாக சூப்பராக வரும். அதான் இப்போ வெந்துருக்கு, நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை, நல்லா அழகாக உருண்டையாக வந்திருக்கு. ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஆயில் டிஷ்யூவில் நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணினோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ வந்து சப்போஸ் உங்களுக்கு உதுத்து வேணும்னா உதுத்து போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி பால்ஸாக வேணுனாலும் பால்ஸாக போட்டுக்கலாம். வரல அப்படின்னா பயப்பட வேண்டாம், கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தூவிக்கோங்க. தண்ணி விடாமல் நம்ம இதே மாதிரியே இருக்கிற அந்த காயில் இருக்கிற தண்ணியை வச்சே பண்ணிக்கலாம். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம், வெறுமனையே சாப்பிட்லாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.